கடவுள் அழைக்கிறாரு. நம்மை அழைக்கும் கடவுள், திரும்பி வா, எனக்கு திரும்பி வா, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன், என் கோபத்தை கேட்டு திரும்புங்கள், என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன். இங்கே அவர் சொல்கிறார், வாருங்கள், நம் விவாதத்தை தீர்ப்போம். உங்கள் பாவங்கள் இரத்தம் போல் சிவப்பாக இருந்தாலும் அவை பனி போல் வெண்மையாகும், செம்பு போல் சிவப்பாக இருந்தாலும் அவை ஆட்டின் பஞ்சு போல் வெண்மையாகும். நீங்கள் சம்மதித்து கேட்பீர்களானால் இன்று நீங்கள் பூமியின் நல்ல பொருட்களை அனுபவிப்பீர்கள். சம்மதிக்காமல் மறுத்துவிட்டால் நீங்கள் நிச்சயமாக பட்டாயால் அழிக்கப்படுவீர்கள். வாருங்கள், 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 வாருங்கள் என்ற வார்த்தை எவ்வளவு மகிழ்ச்சியானது! வாருங்கள், உங்கள் பாவங்களை நீக்குங்கள், நீக்கிக் கொள்ளுங்கள் என் அருகில். நான் உங்கள் பாவங்களை துடைத்து விடுவேன், என் இரத்தத்தின் மூலம் உங்களை பரிசுத்தமாக்குவேன். அது இரத்தம் போல சிவப்பாக இருந்தாலும் செம்பு போல சிவப்பாக இருந்தாலும் நான் அதை பனிக்கட்டியை விட வெண்மையாக ஆக்குவேன், ஆட்டின் பசுமை முடியை விட வெண்மையாக ஆக்குவேன். எவ்வளவு பெரிய வாக்குறுதி இது! உங்க பாவம் போக வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தமே தேவை அல்லவா? உலகின் பாவங்களை போக்க இயேசு பிரபு தன் உயிரை அர்ப்பணித்தார் அல்லவா? அந்த மதிப்புள்ள இரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்ட ஜனங்கள் நாமே. வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார்.